பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் இரக்கமும் தேவனுடைய தயவும் உங்கள் மேல் பெருகுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிமிடம் வரைக்கும் நம்மை பாதுகாத்து கொண்டும் நம்மை பராமரித்து கொண்டும் நம்மை போஷித்து கொண்டிருக்கும் தேவ இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். அவருடைய கிருபைகள் என்றென்றைக்கும் நம்மேல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை கூடி வராமல் நாம் கர்த்தரை இப்படி ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது என்பது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நன்றாக அறியும். நீங்கள் எப்படி தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிவார். உங்களுடைய மனது உங்களுக்கு சாட்சி சொல்லும். கர்த்தருடைய ஆராதனை நேரத்தில் தேவனுடைய செய்தியை மாத்திரம் கேட்க வருகிறோமா, அப்படியே ஆன் பண்ணிவிட்டு விட்டு விடுகிறோமா? கர்த்தர் அறிவார், நீங்களும் அறிவீர்கள். இல்லை, கர்த்தரை நான் துதித்து பாடிவிட்டு முழுவதும் உட்கார்ந்திருந்து கர்த்தருடைய செய்தியை கேட்டு ஆமேன் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் எழும்பி அதற்கு பின்பு போதகருக்கு என்னுடைய வாழ்த்துதலை அன்பை தெரிவிக்கிறேனா? கர்த்தரும் நீங்களும் அறிவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது மிக மிக முக்கியம். இந்த வாரத்தில் நான் உங்கள் பெரும்பாலான மக்களுக்கு, வாட்ஸ்அப் இருக்கிற எல்லாருக்கும் நான் அனுப்பிய செய்தி அதுதான். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுடைய நலம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய செல்வம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் ஆண்டவரோடு கூட ஜெபத்திலையும் வேத வாசிக்கிறதிலையும் நேரத்தை செலவிடுகிறீர்களா என்று கேட்டேன். 60% பேர் பதில் கொடுத்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மீதமுள்ள 40% பேர் பதில் கொடுக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆராதனை நேரம், அதை நாம் எப்படி கடைபிடிக்கிறோம் என்பது கர்த்தர் அறிவார், நீங்களும் அறிவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் பரிசுத்தமுள்ள பிதாவே, வானங்களுக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய எங்கள் ஏசப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லா பெயரை காட்டிலும் உயர்ந்த உன்னதமான பெயர் உள்ள எங்கள் ஏசப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உலகங்களையும் அண்ட சராசரங்களையும் மனிதனையும் சிருஷ்டித்த உருவாக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, மறுபடியும் நாங்கள் பிறப்பதற்காக, நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக மனிதனாக வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, உயிர்த்தெழுந்து பரிசுத்தாவியை பெற்று எங்களுக்கு அனுப்பி தந்து எங்களோடு வாசமாயிருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, நீர் இந்த உலகத்துக்கு மறுபடியும் வருவீர். உம்முடைய சபையை உம்மோடு சேர்த்து கொள்வீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த பாழாக்கும் கொள்ளை நோய் உலகம் முழுவதும் வட்டமிட்டு கொண்டிருக்கும் போதும் எங்களை போன்ற எளியவர்களை உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய அன்பினாலும் பாதுகாத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா விதமான
நிறைவும் குறைவும். இவைகளுக்கு மத்தியிலேயும் எங்களுக்கு உணவுகளை தந்து பராமரித்து கொண்டு போஷித்து கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. மன பாரங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்க வரும்போது அவைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய சுமைகளை, இருதயத்தின் பாரங்களை லகுவாக்குறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து விசுவாசத்தை பெருக பண்ணி உம்மை நேசிக்கவும் உம்மிலே சமாதானங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே இன்னும் உமக்காக ஜீவிக்க, உமக்காக காத்திருக்க பலனை கொடுப்பதற்காகவும் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில உத்தமமாய் உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உம்மை ஆராதித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை உம்முடைய பாதத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். 8:30 மணிக்கு ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமூகம் அங்கு போயிருக்கும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் அதை உணர்ந்து உம்மை ஆராதித்து 9:30 மணிக்கு தேவ வார்த்தைகளை கேட்டு அதன் மூலமாக உம்மேல் அன்பும் விசுவாசத்தையும் பெருகி பலனடைய உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக. ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படி எளிமையாக விளக்கி சொல்ல கிருபை தாரும், ஞானம் தாரும். ஒவ்வொருவரும் அதை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில உங்களோடு பேசும்படியாக சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக தீர்மானித்திருக்கிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை படிக்கும்போது அது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் மறுபடியும் அவர்கள் திரும்பி வந்து கட்டப்படுவார்கள் என்கிறதான அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தைகள். அதை தலைமை தாங்கி ஊழியங்களை செய்து கொண்டிருந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவோடும் யூதா தேசத்தின் அதிபதியாகிய கவர்னராகிய செருபாபேலோடும் ஆண்டவர் அதிகமாய் பேசி அவர்களை பலப்படுத்தியிருப்பார். அதற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையின் அவருடைய பாடுகளை குறித்ததான செய்திகளும் தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் வருவதை குறித்ததான செய்தியும் இந்த சகரியா தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியானது இந்த ஆவிக்குரிய விதமாக சபைக்கு அதை ஞானமாக நாம் அர்த்தப்படுத்தும் போது, விளக்கி அதை ஏற்றுக்கொள்வது நம்முடைய ஜீவியத்துக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக, பலமாக, விசுவாசத்தை வருத்திக்க பண்ணுகிறதாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இந்த சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகங்கள் அதிகமாக பேசுகிறதான ஒரு பகுதியாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அவரை குறித்ததான ஒரு தரிசனத்தை சகரியா காண்கிறார். ஒரு காட்சி, தீர்க்கதரிசிக்கு ஒரு காட்சி கொடுக்கப்படுகிறது. அங்கு கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக அவர் நிற்கிறார். அவருடைய வலது பக்கத்தில்
அவரை குற்றப்படுத்தும்படியாக, அவருக்கு விரோதம் செய்யும்படியாக வலது பக்கத்தில் சாத்தான் நிற்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீத புஸ்தகம் 109:6 தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். அவருக்கு விரோதமாய் செயல்படுகிற மக்களுடைய வலதுபுறத்தில் சாத்தான் நிற்கட்டும் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 16:8 அவர் சொல்லும்போது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு ஜீவியத்தின் வலதுபுறத்திலே கர்த்தர் இருந்து கிரியை செய்வதும், அவர்கள் மோசமானவர்களாய் இருக்கும்போது பிசாசு கிரியை செய்வதும் நியாயப்பிரமாணத்தினுடைய காலத்தின் நடைமுறைகளாக கருதப்பட்டது. இங்கு யோசுவா என்கிற பிரதான ஆசாரியர் பாபிலோன் நாட்டில் இருந்து முதலாவது செருபாபேலோடு புறப்பட்டு வந்த ஒரு தேவ மனிதர். அவர் ஆசாரியர். அவர்தான் பிரதான ஆசாரியராக நியமிக்கப்படுகிறார். அவர் முழு இஸ்ரவேல் ஜனங்கள், யூதேயா ஜனங்களுடைய ஆவிக்குரிய தலைவனாக காணப்படுகிறார். அவரை குறித்துதான் அவரை குற்றப்படுத்துகிற சாத்தான் என்று பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 12:10 இரவும் பகலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல் குற்றம் சுமத்தும்படியான வேலையை சாத்தான் செய்து கொண்டிருக்கிறான். அவன் இப்பொழுதும் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வார்த்தையினாலும் அவரை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சாத்தானுடைய யுத்தம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக குற்ற உணர்வை தூண்டுவது, பாவ உணர்வை தூண்டுவது பரிசுத்த ஆவியானவர். குற்ற உணர்வை தூண்டுகிறவன் பிசாசு. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கன்விக்ஷன் நமக்குள் ஏற்படுமையானால் அது பரிசுத்த ஆவியானவரால் வருகிறது. எப்பொழுது ஒரு கில்ட்டி, ஒரு கண்டம்னேஷன் நமக்குள்ளாக எண்ணம் வருகிறதோ அவைகளின் பின்னாடி இருக்கிறவன் பிசாசு. அவன் தேவனுடைய சமூகத்திலே, அதாவது ஆண்டவரை நோக்கி அவன் குற்றப்படுத்துகிறான் நம்மை குறித்து. அந்த யோசுவாவுக்கு தெரியாது இப்படி ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது என்று. ஒரு தரிசனத்திலே சகரியா தீர்க்கதரிசி காண்பது போல நாம் இந்த பூமியிலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய உலகத்திலே ஒவ்வொரு நபர்களுக்கு விரோதமாக சத்துரு குற்றப்படுத்துகிற வேலையை செய்வான். அதே நேரத்திலே தேவ தூதர்கள் நமக்காக இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இந்த ஜனங்கள் பாபிலோனில் இருந்து குறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த குறைகளை சுட்டி காண்பித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறதான சத்துரு செயல்படுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சிறிய தடுமாற்றங்கள், தோல்வி போல் தோன்றுகிறவைகள், அல்லது வெற்றிக்கு அருகிலே போய் நன்மை பெற முடியாமல் இருக்கும்போது, சரீரத்தில் பாடுகள் வரும்போது, பொருளாதார வாழ்க்கையில் நெருக்கப்படும் போது, சத்துருவும் அவனோடு அவனை பிரதிபலிக்கிற சில மனிதர்களும் நம்மை குற்றப்படுத்துவார்கள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, அவைகளை பார்க்க வேண்டாம்.
பரலோகத்தை பார்ப்போம். இங்கு பார்க்கிறோம் 3ஆம் வசனத்திலே, சகரியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அதாவது 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக. எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை, எருசலேமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த ஆண்டவர் வைராக்கியமாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மேல் வைராக்கியமாக இருக்கிறார். அப்படி சொல்லிவிட்டு இந்த தமிழ் வேதாகமத்தை ஊன்ற படிக்கிறவர்கள், அறகுறையாய் படிக்கிறவர்களுக்கு எதை குறித்தும் கவலை கிடையாது. யாதொருவர் சற்று ஊன்ற நிறுத்தி புரிந்து படிக்க வேண்டும் என்பவர்களுக்கு ஒரு பகுதி குழப்பமாக இருக்கும். இவன் அக்கினியின்றி தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். அந்த சாத்தானை கடிந்து கொள்ளுவாராக என்று சொல்லிவிட்டு, தேவ தூதன் அல்லது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த யோசுவாவும் இந்த ஜனங்களும் பாபிலோன் என்று சொல்லக்கூடிய அடுப்பிலிருந்து பிடுங்கப்பட்ட கொள்ளிக்கட்டைகள் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை சாத்தானை குறிப்பதை அல்ல, யோசுவாவையும் அவருடைய சார்பாக இருக்கிற ஜனங்களையும் குறிக்கிறதாக இருக்கிறது. அதாவது எகிப்தினுடைய சூளையிலே அடுப்பிலே கிடந்தவர்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறார்கள், எரிகிற கொள்ளிக்கட்டையை போல் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டோம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்களாய் மாற்றப்பட்டோம். ஆனால் இங்கு பிரதான ஆசாரியர் அழுக்கு வஸ்திரம் தரித்தவராக இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய நீதிகள், நம்முடைய வஸ்திரங்கள் எல்லாமே அழுக்கான கந்தைகள். ஏசாயா 64:6 எங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனோம், தேவ மகிமையை அற்று போனோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற தேவ ஜனமே, மனிதர்களாகிய நாம் பாவம் செய்தவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு குறையுள்ள ஒரு பகுதியாக இருக்கிறது. இதை நாம் மிகவும் தெளிவாக நம்முடைய வாழ்க்கையில உணர வேண்டும். நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள். ஆதாம் ஏவாள் 2 பேரும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவன் விலக்கிய அந்த பழத்தை புசித்து சாத்தானுக்கு தங்களை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுத்த போது சாத்தானுடைய சுவாபங்கள், அவனுடைய துர்க்கிரியைகள் மனித வர்க்கத்துக்குள் ஊடுருவி செயல்படுகிறதாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட எல்லா மனிதர்களும் தேவனுடைய மகிமையை இழந்து போனோம், அழுக்கான கந்தையாக இருக்கிறோம். ஆனால் இங்கு நாம் பார்க்கிறோம், 4-5 வசனங்களை வாசிக்கும் போது அவர் தமக்கு முன்பாக நிற்கிற நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இந்த கால வேளையில நம்முடைய அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடும்படியானவர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அழுக்கு வஸ்திரங்களை எடுத்து போட்டுவிட்டு ஆண்டவர்
உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து என்று சொல்லுகிறார். நம்முடைய அக்கிரமங்களை நம்மிலிருந்து நீங்க செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு. ஏசாயா 53:5 என்ன சொல்லுகிறது? மெய்யாகவே அவர் நம்முடைய அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல்கள் எல்லாமே, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. தழும்புகளால் குணமானோ. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தந்தன் வழியிலே போனோ. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்திற்கும் அவர் மேல் விழப்பண்ணினார். அப்படி என்றால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அழுக்கு வஸ்திரம், நம்முடைய அக்கிரமம் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் வைத்து விட்டார். இயேசு சொன்னார் அல்லவா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்களுக்கு ஓய்வு உங்கள் சரீரத்திலே, உங்கள் ஆத்துமாவிலே. அந்த எல்லா சுமைகளையும், நம்முடைய வாழ்க்கையில் இருந்த பாவ பார சுமைகள், அதன் மூலமாய் உண்டான தண்டனைகள், நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை மரண சரீரத்தினின்று விடுதலையாக்க முடியும்? அப்படிப்பட்ட மரண சரீரத்தின் கொடூர தண்டனைகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், நம்முடைய எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் இறக்கி வைக்கப்பட்டது. 2 கொரிந்தியர் 5:21 அற்புதமான வசனம். ஆண்டவர் என்ன செய்தார்? நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாயிருக்கும்படி பாவம் அறியாதவர் பாவமாய் மாறினார். நம்முடைய பாவங்கள் அவர் மேல் வைக்கப்பட்டது. அவருடைய நீதி எல்லாம் நமக்கு சொந்தமானது. ஆகவே ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் என்றால், சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். ஏசாயா 61:10 வாசிக்கும் போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61:10 அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரிப்பித்தார். ரட்சிப்பின் வஸ்திரம். ஆண்டவர் நமக்கு ஒரு சிறந்த வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரம் தந்திருக்கிறார். இயேசுவே என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம். தேவனுடைய நீதியே என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 3:24 சொல்லுகிறது. 23 நாம் கேட்டோம், பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு குற்றமற்றவர்களாக்கப்படுகிறார்கள், நீதிமான்களாக்கப்படுகிறார்கள், தண்டிக்கப்பட முடியாதவர்களாய் மாற்றப்படுகிறார்கள். யாரெல்லாம் குறை உள்ளவர்கள் என்று, யாரெல்லாம் பாவம் செய்தவர்கள் என்று, பாவம் செய்யக்கூடிய மனிதன் என்று ஒத்துக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே இந்த ஆசீர்வாதம். பொதுவாக அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை பாவி என்று சொல்வதற்கு
வெட்கப்படுகிறவர்களா இருப்பார்கள். ஏனென்றால் ஏதாவது பாவத்தை சொல்லி அது நமக்கு அவப்பெயரை உண்டாக்கிவிடுமோ என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நம்முடைய உள்ளான மனிதனுக்கு தெரியும் நாம் செய்த பாவங்கள். ஏனென்றால் நமக்குள் பாவத்தன்மை ஆதாம் முதல் வந்திருக்கிறது. அந்த பாவத்தன்மையினால் நாம் பாவம் செய்கிறோம். அந்த பாவத்தன்மையினால் நாம் பாவம் செய்கிறோம். தேவ மகிமையை இழந்து போனோம். ஆண்டவர் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவினுள்ள மீட்பை கொண்டு நம்மை நீதிமான்களாக மாற்றினார். குற்றமற்றவர்களாக, தண்டிக்கப்பட முடியாதவர்களாக ஆண்டவர் மாற்றினார். ஆகவே நமக்கு சிறந்த வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கு 22வது வசனத்தில் அந்த இளைய குமாரன் அப்பாவிடத்தில் வருகிறான். அடிக்கடி இந்த பகுதியை நாம் இந்த லாக்டவுன் பகுதியில் பார்த்திருக்கிறோம். எனக்கு இஷ்டமான ஒரு பகுதி அது என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் சிந்திக்கும் போதெல்லாம் சந்தோஷப்படுவேன், ஆண்டவருக்குள் பரவசப்படுவேன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் பாவம் செய்தவன், அப்பாவை விட்டு விலகி போனவன், அப்பாவை நோக்கி வருகிறான். அப்பாவை நோக்கி வரும்போது அப்பா மிகுந்த மனதுருக்கம், மிகுந்த அன்பு, மிகுந்த பாசம். இதுதான் பரலோகத்தின் தேவன். நீங்கள் யோசித்து பாருங்கள். உலக பிரகாரமான தகப்பன் உங்களில் எத்தனை பேருக்கு பாசம் என்ற ஒன்று இருக்குமோ எனக்கு தெரியாது. நான் குடும்ப காரியங்களை அதிகமாக பகிர்ந்து கொள்வது இல்லை. ஏனென்றால் நான் கற்ற ஒரு பாடத்திலே இந்த செய்தி மிக முக்கியமானது. அநேக மக்கள், அநேக ஊழியர்கள் தங்கள் குடும்பங்களை பற்றி மேடையில் பெருமையாக பேசுவார்கள். ஆனால் அவருடைய பிரசங்கத்தை கேட்கிற எல்லா மக்களுக்கும் அந்த ஆசீர்வாதங்களும் அந்த பாக்கியங்களும் இருக்காது. அவருடைய உள்ளங்கள் நொறுக்கப்படும். அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து துக்கத்தோடு போவார்கள். ஆகவேதான் தம்பட்டம் அடிக்கிற வேலைகளை நான் அதிகமாக செய்ய மாட்டேன். ஆனாலும் நான் என்னுடைய தகப்பனார் எனக்கு பாசமானவர், என் அன்பு அவர் மேல் அதிகமாக இருக்கும். அவரும் பல நேரங்களில் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதை எல்லாவற்றை காட்டிலும் பரலோக தேவனுடைய அன்பு ரொம்ப பெரியது, மிகவும் பெரியது. அதை நாம் இந்த பூமியில் இருக்கிற தகப்பன்மாருடைய அன்போடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்கள் குறிப்பிட்ட அளவுதான் அவர்களால் உதவி செய்ய முடியும், அன்பு கூற முடியும். ஏனென்றால் அவர்களும் மனிதர்கள். ஆனால் பரலோக தகப்பனோ அன்புக்கு குறைவில்லை, ஆறுதலுக்கு குறைவில்லை, ஆசீர்வாதங்களுக்கும் ஐஸ்வர்யங்களுக்கும் குறைவில்லை. ஆகவே இந்த பரலோக தகப்பனை ஒப்பிட்டு சொல்லப்பட்ட அந்த கதையில மகன் வரும்போது தகப்பன் கட்டி அணைக்கிறான். நவீன உலகத்திலே இந்த கொரோனா காலத்திலே கை கொடுப்பதை நாம் தவிர்க்கிறோம், கூடாது. கட்டி அணைப்பது முடியாத காரியம். ஆனால் இன்றைய சூழ்நிலை இப்படி இருக்கும் என்றால் அவனோ மிகுந்த அழுக்கு வஸ்திரத்தோடும் நாற்றத்தோடு வருகிறான். தகப்பனுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. கட்டி அணைத்து அவன் சொல்லுகிறான், சிறந்த வஸ்திரத்தை என் மகனுக்கு கொடுங்கள். நம்முடைய வீட்டிலே இருக்கிறதான சிறந்த வஸ்திரம் எதுவோ
அதை என் மகன் அணியட்டும், அவருக்கு மோதிரம் போடுங்கள். செருப்பில்லாமையா மகன் வந்திருக்கிறான், பாதரட்சியை போடுங்கள், விசேஷித்த உணவை கொடுங்கள், என் மகன் சாப்பிடட்டும், சந்தோஷப்படுங்கள் எல்லாரும். அருமை தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வரும்போது ஆண்டவருடைய அன்பு அப்படி பெரியது. யூதாசும் ஆண்டவரோடு இருந்தார், பிசாசுகளை துரத்திருப்பார். ஆண்டவருக்கு கிடைத்த காணிக்கை, அந்த நாட்களிலே ரூபாய் நோட்டுகள் கிடையாது, நாணயத்தை சுமந்தார், கடினமாக உழைத்தார். 3.5 வருஷங்கள் சுமை தூக்கி கொண்டிருந்தார், கடினமாக உழைத்தார். ஆனால் ஆண்டவரை அவர் காட்டிக் கொடுத்தார். சரியா தப்பா விவாதத்துக்கு போகவில்லை. பேதுருவும் ஆண்டவரோடு இருந்தார். பிரதான ஆசாரியன் அரண்மனையிலே ஆண்டவரை தெரியாது என்று சொன்னார். ஒருவேளை தன்னை சாட்சியாக நிறுத்தி இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை என்னுடைய சாட்சி ஆகக்கூடாது என்பதற்காக பேதுரு தெரியாது என்று சொன்னார். சாட்சி சொல்ல வர முடியாதனால தெரியாது என்று சொன்னார். ஆனால் அவர் சபித்து சத்தியம் பண்ணிட்டார், ஒருபடி மேலே போயிட்டார். தெரியாது என்றதோட நிறுத்தவில்லை, மாறாக சபிச்சிட்டார், சத்தியம் பண்ணிட்டார், கொஞ்சம் ஓவரா ஆக்ட் பண்ணிட்டார். ஸ்தோத்திரம். ஆனால் அவர் ஆண்டவருடைய முகத்தை பார்த்தபோது அழுதார். அவர் போய் சீஷருடைய கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டார். யூதாசோ குற்றம் செய்துவிட்டேன், அந்த பணம் வேண்டாம் என்று சொல்லி மரண வழியை தெரிந்து கொண்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நாம் அழுக்கா இருப்பதும் நாம் கந்தையாக இருப்பதும் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய அழுக்கை நீக்குகிறவர் ஆண்டவர், நமக்கு சிறந்த வஸ்திரங்களை தருகிறவர் ஆண்டவர். ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் தான் சிறந்த வஸ்திரங்களை கொடுக்கிறார். 5ஆம் வசனத்திலே சொல்லும் போது, அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யாத்திரையாகமம் 28, 36, 37 நீங்கள் படித்தீர்கள் என்றால், பிரதான ஆசாரியனுடைய தலையிலே ஒரு பாகை சுத்தி கட்டப்பட்டிருக்கும். அதிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற ஒரு பொன் தகடு எழுதி ஒட்டப்பட்டிருக்கும். அதுதான் பிரதான ஆசாரியன், கர்த்தருக்கு பரிசுத்தம். இங்கே இவரோ அழுக்கு வஸ்திரம், அக்னியிலிருந்து பிடுங்கப்பட்ட கொள்ளிக்கட்டை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு சுத்தமான பாகை கொடுங்கள். அதாவது அவரை பரிசுத்தமாக்குகிறவர் நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் இந்த சத்தியத்தை நாம் உணர்ந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன் பல பரிசுத்தவான்கள் முன் நாட்களில் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருந்தார்களாம்? ஆச்சரியமாக இருந்தது. அதனுடைய ரகசியம் என்னவென்றால், ஆண்டவர் நமக்காக ரட்சிப்பின் கிரியைகளை எப்படி முடித்திருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன அழகாக எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயர் 10:10 இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் சரீரம் ஒரே ஒரு தரம் பலியிடப்பட்டது, அதனால நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஐயா, தேவனுடைய சமூகத்திலே ரட்சிப்பின் வஸ்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வஸ்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் தலையிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற பாகை வைக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசுவின் சரீரம் பலியிடப்பட்டதினால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். பரலோகம் சொல்லிவிட்டது,
இந்த ரட்சிப்பை, இந்த கல்வாரி நாதருடைய பலியை யார் யார் விசுவாசித்து நம்பி வருகிறார்களோ அவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். நாம் அல்ல, அவரே நம்மை பரிசுத்தமாக்கினார். அவரே இந்த வாக்கியத்தை தந்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை குற்றப்படுத்தின சாத்தானிடத்திலிருந்து ஆண்டவர் மீட்டு, அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்த அவரை, பாவத்தன்மை உள்ள அவரை இரட்சிப்பின் வஸ்திரம் பரிசுத்த பாகை தரித்து கர்த்தருடைய வேலைக்காக அவரை நிறுத்துகிறார். அதுதான் ஆச்சரியமான காரியம். தேவன் தம்முடைய வேலையை பூமியிலே செய்வதற்காக மனிதர்களை வைத்திருக்கிறார். வாட்ச்மன் நீ என்ற பரிசுத்தவான் சீன தேசத்திலே வாழ்ந்தவர். அவர் சொல்லியிருப்பார், ஆண்டவர் அல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் 15:5 இயேசு சொல்ல, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இவர் சொல்லுவார், நம்மை அல்லாமல் அவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் இன்றி நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதே ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தமான சுவிசேஷ இரட்சிப்பின் வேலையை நம்மை அன்றி செய்ய முடியாது. அதனால்தான் ஏசாயா தரிசனம் கண்டபோது யாரை அனுப்புவேன்? இங்கு பாருங்கள், குற்றம் சாட்டப்பட்டு கொண்டிருந்த மனிதன், சத்துரு வலதுபுறத்தில் நின்ற மனிதன், ஆண்டவர் அவனை விடுவித்து அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி இரட்சிப்பையும் பரிசுத்தத்தையும் இலவசமாய் கொடுத்து நமக்கு இயேசு அதை தந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசித்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க. உங்கள் உள்ளத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே மீட்பு பெருகி கொண்டே இருக்கும், சந்தோஷம் பெருகி கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். அடுத்தவருடைய வேலைக்காக அவர் நியமிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறதாவது 7ஆம் வசனம், என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பார், என் பிராகாரங்களில் காவல் காப்பார், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் கட்டளையிடுவேன். என் வேலையை என் விருப்பப்படி நீ செய்யணும்பா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா என்னை அழிப்பதற்காக, என்னை குற்றப்படுத்துவதற்காக சாத்தான் நிற்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் நான். என்னை மீட்டு, அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்த என்னை மீட்டு, கந்தையான என்னை பிடித்து இரட்சிப்பின் வஸ்திரத்தையும் பாவங்களை நீக்கிவிட்டு பரிசுத்த பாகையும் சூட்டி என் வேலையை செய் அப்படின்னு சொல்றார். அந்த வேலையை இஷ்டப்படி செய்யக்கூடாதப்பா, என் வேலையை என் இஷ்டப்படி செய்ய வேண்டும். இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிற பாடம் அதுதான். நம்முடைய இரட்சிப்பும் பரிசுத்தமும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. கிருபையால் இரட்சிப்பு, கிருபையால் பரிசுத்தம், அதுதான் முக்கியம். கிருபையால் ரட்சிக்கப்படுகிறோம், கிருபையால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், கிருபையால் மீட்கப்படுவோம், நித்திய மீட்பு. கிருபையால் இந்த உலகத்தில் ஊழியம் செய்வோம். நம்முடைய ஊழியம் கிருபையால் நடக்க வேண்டும். நம்முடைய ஊழியம் ஆண்டவராகிய இயேசுவின் விருப்பத்தின்படி நடக்க வேண்டும். அவர்களை பாருங்கள், இவர்களை பாருங்கள், அதெல்லாம் ஊழியம் அல்ல. தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓடுவதுதான் ஊழியம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சபையை குறித்ததான ஒரு தேவ சித்தம் ஆண்டவருக்கு இருக்கும். தேவனுக்கு ஒரு திட்டம் இல்லாமல் ஒரு காரியத்தை அவர் செய்வதில்லை. அந்த சித்தத்தை அவர் நிறைவேற்ற விரும்புகிறார். அதற்காக நீண்ட காலம் ஆனாலும் பரவாயில்லை, நீண்ட நாட்கள் ஆனாலும் பரவாயில்லை, தேவ சித்தத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும். தேவன் நியமித்தது என்ன? அதுதான் மிக முக்கியம். தேவனுடைய ஊழியம், தேவன் சபைக்கு தலைவர், கிறிஸ்து தான் சபைக்கு முதலாளி.
எனக்கு முதலாளின்னு சொல்ற வார்த்தை மிகவும் விருப்பமாக இருக்கும். ஏனென்றால் என்னுடைய முதலாளி என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார். என் முதலாளி எனக்கு தேவையான அன்ன வஸ்திரம் தருகிறார். என் முதலாளி என்னை அவருடைய உள்ளங்கையில் வச்சிருக்கிறாரு. அந்த எஜமான், அந்த முதலாளி என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் செய்ய வேண்டும். இந்த ஊழியத்தில் ஆண்டவராய் இயேசு 12 அப்போஸ்தலர்களில் 3 பேரை ரொம்ப நெருக்கமாக வச்சிருந்தார். பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேரையும் நெருக்கமாக வச்சிருந்தார். அவர்களைத்தான் எங்கும் அழைத்து கொண்டு போவார். அந்த ஜெபாலய தலைவனுடைய மகள் மரண நேரத்திலே அவளையும் அந்த பெற்றோர்களையும் இந்த 3 சீடர்களையும் கொண்டு போனார். மறுரூப மலைக்கு இந்த 3 பேரையும் அழைத்து கொண்டு போனார். கெத்சேமனை தோட்டத்திலே தன் அருகிலே கேட்கும் தூரத்தில் ஜெபிக்க இவர்களை வேறு பிரித்து கொண்டு போனார். நான் பிரசங்கித்திருக்கிறேன் சமீப நாட்களில். ஆனால் இந்த 3 பேருடைய வாழ்க்கை சபை நிறுவப்பட்ட பிறகு, பெந்தேகோஸ்தே நாட்களிலே சபை நிறுவப்பட்ட பிறகு பேதுரு பிரசங்கியாராக மாறினார். அவருக்கு பக்கத்திலே இருந்து ஊழியத்தை நடத்துகிறவராக அப்போஸ்தலனாகிய யோவான் மாற்றப்பட்டார். முதல் 12 அதிகாரங்களிலே பேதுருடைய பெயர்கள் அதிகமாக எழுதப்பட்டது. ஆனால் யோவானுடைய பெயர்கள் குறைவாக இருந்தது. அப்போஸ்தலர் 3 பார்க்கிறோம், 8 பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவருடைய ஊழியங்களை நாம் சரித்திர வாயிலாகத்தான் தெரிகிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை அவர் எழுதினார். ஆனால் யாக்கோபு, நாம் நினைக்கலாம், ஆண்டவரோடு கூட நெருக்கமாக இருந்தவர். ஆண்டவரோடு இருந்த அந்த 3 அடுத்த வட்டத்திலே இருந்தவர். வல்லமையாய் பிரகாசிக்க வேண்டும். அப்போஸ்தலர்களில் முதலாவது வெட்டப்பட்டு மரித்தவர் அவர். அவர் எந்த பிரபலியமான ஊழியமும் செய்யாமல் மரித்தார். சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், அவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பாராம். அதுதான் அவருடைய வேலை. அப்போஸ்தலர் 12 ஏரோது அவரை வெட்டி கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய சித்தம், தேவ விருப்பம் ஒவ்வொருவரை குறித்தும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. தேவன் இங்கே சொல்லுகிறார், நீ என் சொல்படி என்னுடைய வேலையை செய். நான் என்ன சொல்லுறேன், என் வழியில நடந்து என் வேலை செய்யணும். ஆண்டவருடைய வேலையை நாம் அப்படி செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். கொலோசியர் 3:24 சொல்லப்பட்டிருக்கிறது, எதை செய்தாலும் மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்காக செய்யக்கூடிய இருதயம். சபை ஒருவேளை வெகு சீக்கிரமாய் நாம் கூடும்படியான காலம் வரும். அந்த காலம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் அழுக்கு வஸ்திரம் தரித்த மனிதன், எனக்கு இரட்சிப்பை தந்தவர் ஆண்டவர். அப்பொழுதுதான் நான் சபைக்குள் உரியவனாக குறிக்கப்படுகிறேன். எனக்கு பரிசுத்தத்தை தந்தவர் ஆண்டவர். கிருபை கிருபை, அந்த கிருபை நிறைந்த ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும். என்னிடத்தில் தேவன் தந்தவர்களை வைத்து நான் ஊழியம் செய்ய வேண்டும். தேவன் எனக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை மட்டுமே நாம் அவருக்காக செலுத்த வேண்டும். அவர் தராத எந்த காரியமும் அவருக்கு தேவையில்லை. தேவன் தந்தவைகளை தேவனுக்காக உபயோகப்படுத்த வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை கிருபையை சார்ந்து கொண்டு என் திறமையினால் அல்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல,
பரிசுத்தாவினால கிருபையை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையில நிரப்பப்பட்டு சபையில நாம் தேவன் என்னை எதற்காக வைத்திருக்கிறார். இந்த நாட்களில் யோசித்து பாருங்கள். கிரேஸ் அசம்பிளில தேவன் எதற்காக என்னை வைத்திருக்கிறார்? உங்களுக்கு பல ஆசைகள் இருக்கலாம், உங்களுக்கு பல ஆசைகள் இருக்கலாம். நம்முடைய தமிழ்நாட்டிலே சொல்லுவார்கள் அல்லவா, எல்லா சினிமா நடிகர்களுக்கும் முதலமைச்சர் கனவு உண்டு. ஏனென்றால் 2 பேர் வந்து விட்டார்கள் அல்லவா, ஆகவே எல்லாருக்கும் முதலமைச்சர் என்கிற ஒரு ஆசை உண்டு. ஸ்தோத்திரம், அது இருக்கட்டும். அப்போ தேவன் சபையில என்னை எதற்காக வைத்திருக்கிறார்? எனக்கு கிருபையாக என்ன தந்திருக்கிறார்? தேவனுடைய கிருபையின் வரம் என்ன, தாளந்து என்ன, அதை நான் எப்படி அவருக்கு கொடுக்க முடியும்? அதுதான் கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருக்காக செலவு பண்ணுகிறது தான் ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுத்த வரங்களை சபைக்காக செலவு பண்ணுவது தான் ஆசீர்வாதம். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நாம் இங்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பெரிய தனவந்தர் இருந்தார். அந்த தனவந்தர் ஒரு நாள் வெளியூர் போனார். அவருடைய மகனை அழைத்து சொன்னார், மகனே, நம்முடைய வீட்டின் பின்புறத்திலே ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கிறது, ஒரு புறம்பாக இருக்கிறதான ஒரு வீடு இருக்கிறது காம்பவுண்டில். அந்த வீட்டை நீ ரிப்பேர் செய்ய வேண்டும். அந்த வீட்டை நீ நன்றாக கலர் பெயிண்டிங் பண்ண வேண்டும், அழகாக மாற்ற வேண்டும். பணம் எடுத்துக்கொள், செய்து முடி என்று சொல்லிவிட்டார். நாட்கள் ஆனது. தகப்பனார் வந்தார். அவர் வீட்டிற்குள் நுழையும் போது ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் வாசம் பண்ணக்கூடிய அந்த பெரிய பங்களா மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவர் அப்படியே அந்த பங்களாவை சுற்றி பார்த்துவிட்டு தூரத்தில் இருந்த அவுட் ஹவுஸை பார்த்தார். மகனிடத்திலே வந்தார். மகனே, நான் உனக்கு சொன்ன வேலையை செய்தாயா? அப்பா, பாருங்கள் எவ்வளவு அழகான அலங்கரிப்பு, எவ்வளவு அழகான மார்பிள்ஸ் போட்டிருக்கிற, எப்படி கலர் பண்ணிருக்கிற, எப்படி கர்டன்ஸ் போட்டிருக்கிற, சோபா போட்டிருக்கிற, நான் உனக்கு சொன்ன வேலையை செய்தாயா? நான் உனக்கு சொன்ன வேலையை செய்தாயா? அவனுக்கு ஒன்றும் ஓடல. உன்னை நான் சரிப்படுத்த சொன்னது அவுட்டர்ஸ் தான். அந்த புறம்பே இருக்கிறதான அந்த வீட்டை நன்றாக மாற்றும்படி சொன்னேன். அதை நீ செய்யாமல் இதை நீ செய்தாய். என் விருப்பம் அதை செய்ய வேண்டும், உன் விருப்பம் இதை செய்ய வேண்டும். நீ என் விருப்பத்தை நிறைவேற்றாதவன் என்று சொன்னார். மத்தேயு 7:21 அதுதானே? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை கிருபையாக ரட்சித்து கிருபையாய் பரிசுத்தமாக்கி சாத்தானுடைய குற்றப்படுத்தலிருந்து விடுதலையாக்கி அவருக்கு நாம் ஏதாவது பணி செய்யும்படி அவரே வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே துதித்து கொண்டே அவர் வைத்த வேலையை செய்வோம். நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன், தென் தமிழகத்திலே கடந்த நூற்றாண்டிலே ஒரு சன்னியாசி இருந்தாராம். நான் அவரை சமீபத்தில் தான் ஒரு வரி அவரை குறித்து கேள்விப்பட்டேன், பார்த்ததில்லை, அதற்கு முன்பு கேள்விப்பட்டதில்லை. நெல்சன் சன்னியாசி என்று சொன்னார்கள். அவரோடு ஒரு பெரிய டீம் இருக்குமா. அந்த சன்னியாசி அதாவது திருமணம் செய்யாமல் ஒரு குழுவாக அவர்கள் ஆண்கள் ஊழியம் செய்தார்கள். திடீரென்று ஒரு ஊருக்கு போவாராம். அந்த ஊரிலே நடுப்பகுதியிலே முழங்கால் படியிட்டு அந்த டீம் அப்படியே ஜெபம் பண்ணுமா. அப்படியே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி விட்டு திடீரென்று அவர் சொல்லுவாராம், ஒருவரை அழைத்து, நீ ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல். அவர் சுவிசேஷத்தை அறிவிப்பாராம். அந்த ஆள் அந்த செய்தியை நான் கேள்விப்பட்ட போது ஆச்சரியப்பட்டேன். என்னை போன்ற ஒரு பிரசங்கியார்கள் அவரை கேள்விப்படவில்லை. பிற ஒருவர் சமீபத்தில் சொல்லி கேள்விப்பட்டேன். அவர்
அந்த நாஞ்சில் நாட்டிலே எவ்வளவு பெரிய ஊழியங்களை செய்திருப்பார். பரலோகத்தின் தேவனை எப்படி மகிமைப்படுத்தியிருப்பார். பரலோகத்திலே அவர்களெல்லாம் முத்துக்களாய் ஜொலிப்பார்கள். என் அருமை சகோதரனே, சகோதரியே, மறுபடியும் நாம் தேவனுடைய வசனத்துக்கும் கிருபைக்கும் ஆதி நிலைமைக்கு வருவோம். கிருபையால் பெற்ற ரட்சிப்பை, கிருபையால் பெற்ற பரிசுத்தத்தை, கிருபையால் பெற்ற ஊழியத்தை கிருபையின் சபையிலே கிருபையாய் செய்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பரலோகத்தை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 18ஆம் தேதிக்கு எங்களை காத்து கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இருக்கிற உம்முடைய அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நோய்களிலிருந்து கிருபையாக எங்களை காத்து கொண்டிருக்கிறீர். பொருளாதாரத்தில் ஆண்டவரே மிகுந்த நெருக்கம், வருமான குறைச்சல்கள், ஆனாலும் ஆண்டவரே எங்களை போஷிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எல்லாரும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தட்டும். ஆண்டவரே, ரட்சிப்பின் வஸ்திரத்துக்காய் ஸ்தோத்திரம் செலுத்தட்டும். கிறிஸ்து இயேசுவின் சரீரம் என்னுனக்கு வஸ்திரமாய் தரிப்பிக்கப்பட்டது. கிறிஸ்து இயேசுனுடைய ஜீவன் எனக்கு பரிசுத்தத்தை உண்டாக்கியது. கிறிஸ்து இயேசுவினுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளும் வாழ்க்கை. ஆண்டவரே, அந்த கிருபையான ரட்சிப்புக்காக, பரிசுத்தத்துக்காய், ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மறுபடியும் நீர் எங்களுக்கு சபை கூடி வரும் நாள் தரும்போது இந்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்தட்டும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று 116ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுவது போல தொழுது கொள்ளட்டும். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற பாகை இலவசமாய் கிடைத்தது, அதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லட்டும். கர்த்தருக்காக நாங்கள் கிருபையை சார்ந்து ஊழியம் செய்யட்டும். பெயருக்காகவோ, புகழுக்காகவோ, பிரபல்யத்துக்காகவோ, கனத்துக்காகவோ அல்ல. ஆண்டவரே, கிருபைக்காக, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டு பண்ணும். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆண்டவரே, இந்த நாட்களில் முழு சம்பளம் கிடைக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். 80% சம்பளம் கிடைக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். 50 அதற்கு கீழாகவும் சிலருக்கு சம்பளமே இல்லாமல் இருக்கிறது. வியாபாரங்களிலே ஆண்டவரே விற்பனையாகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். குறைவாய் விற்பனையாகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவைகளில் ஆண்டவரே, உம்முடைய அடியானுக்கு உண்மையாய் கொடுக்கிற ஒரு கூட்டம் மக்கள், இந்த சபையில் இருக்கிற ஒரு பாதி பேருக்காக ஸ்தோத்திரம். தங்களுக்கு கிடைப்பதில் உண்மையாய் கர்த்தருக்கு கொடுக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எல்லாரையும் ஆசீர்வதியும், போசியும், தொடர்ந்து வியாதிகளுக்கு விலக்கி காத்தருளும். அப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. எங்கள் கிருபையின் தேவன் எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடிக்கிறவர். இந்த சூழ்நிலைகள் மாறட்டும். நித்தியமாய் நாங்கள் சுதந்திரமாக மறுபடியும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.